வணக்கம். கழுகு பார்வை செய்திகள். நமது ஒன்றியத்தில் உள்ள சுகாதாரத்துறையை பொறுத்தவரையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தாலுகா லெவலில் உள்ள ஜிஹெச் ஆகியவை இப்பொழுது மருத்துவர் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 2-3 சுகாதார நிலையங்களுக்கு ஒரு மருத்துவர் நியமிக்கப்பட்டு வாரத்திற்கு ஒரு முறை வந்து செல்கிறார். எனது கவுன்சில் தொகுதியில் உள்ள வெள்ளையபுரத்தில் வாரத்தில் ஒரு நாள் ஒரு மருத்துவர் வந்து செல்கிறார். அதேபோல் ஜிஹெச்சை பொறுத்தளவு திருவண்ணாமலையில் பார்த்தோம்னா நிரந்தரமாக ஒரு டாக்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் நமது மன்றத்தில் அவர் உடனடியான திருமணத்தை ஏற்படுத்தி இதை மாவட்ட ஆட்சியர்களும் ஒன்றிய குழு தலைவர் அவர்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எனது பணிவான கோரிக்கையை சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அவங்க சொன்னாங்க. நம்முடைய திருவண்ணாமலை ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்தவரை பத்திரிகையாளர்கள் தயவு செய்து இந்த செய்தியை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஒன்றியத்தில் திருவண்ணாமலை தாலுகா சென்டரில் ஒரு ஜிஹெச் இருக்கு, பொது மருத்துவமனை. தொண்டியில் இருக்கிறது மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். இது நீங்களாக ஒரு 5 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. எஸ்பிப்பட்டினம், வெள்ளையபுரம், மங்களக்குடி, பாண்டிக்குடி, திருவொற்றியூர், இந்த 5 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள். மொத்தம் 7 மருத்துவமனைகள். எல்லா மருத்துவமனைகளிலும் கூட தேவையான மருத்துவர்கள் இல்லை என்ற குறை தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது அரசு கவனத்தில் எடுத்து ஒரு மருத்துவமனைக்கு 2 மருத்துவர்கள் இடம் இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவராவது அவசியம் அன்றாடம் இருக்க வேண்டும் என்ற நிலையை எடுத்து உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கழுகு பார்வை யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.